சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான். யா அல்லாஹ், சொர்க்கத்தில் நுழைய கூறினாய், ஆனால் எதுவுமே இங்கு இல்லையே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது இவருக்கென்று இவருக்கென்று. அல்லாஹ் சொல்லுவான், தமன்னா, ஆசை வை, ஆசை வை, ஆசை வை. 5 முறை அல்லாஹ் ஆசை வைக்க சொல்லுவான். எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக்கொள். 5 முறை ஆசை வைப்பான். 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீ 5 முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்ததை விட 10 மடங்கு, ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட 10 மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன் செல் என்று. கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை நீ கேலி செய்கிறாயா? நீ எவ்வளவு பெரிய அரசன்! ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான். எனக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா? அதுவும் 5 முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான், இன்னி லா அஸ்தஹ்ஸிஉ மின்க வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர். கேலி செய்வது என் குணம் அல்ல. வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர். நான் யார்? நான் எதை நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன். நான் காதிர். நீ செல் என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், அலா மா அஷாஉ காதிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசி நேரத்திலும் இதை ஓதுவார்கள். தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இதை ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். வணக்கத்துக்குரியவனே நீ ஒருவன், உனக்கு இணையாக யாரும் இல்லை. லஹுல் முல்கு, உனக்கே ஆட்சி அதிகாரம் அனைத்தும். வலஹுல் ஹம்து, புகழெல்லாம் உனக்கே. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நீ யார்? எல்லா பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உள்ளவன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதை